இப்போ என்னுடைய சொந்த முயற்சியில நான் இதை ஒரு பொறுப்பா எடுத்து பண்ணணும் நான் எடுத்திருக்கேன். இதுல வந்து நான் யார்கிட்டையும் கேள்வி கேட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களை தொலாவி பிடிச்சி கண்டுபிடிச்சு உங்கள்ட்ட வந்து கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்கிற இந்த ஐடியால நான் இல்லை. அதாவது எனக்கு ஒரு டீம் தமிழ்நாடு டீமை எடுக்கணும்னு நீங்க இன்ஸ்டால எப்படி வீடியோ போட்டீங்க? இல்ல சார், நான் சிம்பிளா கேட்கிறேன். இப்ப தமிழ்நாடு பிளேயர்ஸை எடுக்கணும், பிரசிடென்ட் கப் ஆகணும்னு உள்ளூர் கிரிக்கெட் மூலியமாவும் Z3 ஸ்போர்ட்ஸ் வழியாவும் ஐடிசிஎஃப் வழியாவும் நீங்க இப்போ ஒரு வீடியோ 3 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிருக்கீங்க. இதே வீடியோ 6 மாசம் முன்னாடி நீங்க போஸ்ட் பண்ணிருக்கீங்க. முதல்ல கேட்டீங்க, இந்த கேள்வியை முதல்ல கேட்டீங்க. அதாவது தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பிளேயரையோ இவர்கிட்ட இருக்கிற பிளேயரையோ கணக்கு இல்லை. வரக்கூடிய இளம் தலைமுறையிலையும் இப்போ இருக்கிற கரண்ட்ல இருக்கிற பிளேயர்ஸை கொண்டு போறதா ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு நாளைக்கு உண்டான அந்த செலக்ஷனுக்கு உண்டான டிஸ்ட்ரிக்ட் உண்டான அப்ளிகேஷன் நம்ம போடுறோம். எந்த அமைப்பு 38 டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆள் வரல அப்படின்னா அதுக்கு உண்டான நம்ம மாற்று ஏற்பாட வேற ஏதாவது பண்ண போறோம். ஆனா கண்டிப்பா 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆள் வருவாங்க, 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து செலக்ஷன் ஆவாங்க. அது நீங்களா கூட இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம். அந்த ஒரு கான்பிடன்ஸ் தான் நம்ம விஷயத்தை பண்ணோம். ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை பண்றதுக்கு அந்த விஷயத்தை இறங்கிருக்கோம். இதுல வந்து நீங்க இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை பத்தின விஷயங்கள்லாம் சமீபத்தில் தெரிய வரவங்க உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்தை யதார்த்தமா சொல்லி எல்லாம் சேர்ந்து நேர்ந்து கலந்து பண்ணலாம். பிளேயர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, நழுவிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஆனா இந்த இடத்துல நீங்க என்னென்ன பிரச்சனைகள் வைக்கிறீங்க அப்படின்னா போஸ்டிங் போட்டது, செயலாளர், தலைவர், அது எல்லாமே எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்க இணைந்து செயல்படுற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு 2-3 மாதம் டோர்னமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே உட்காந்து ஒரு அனலைஸ் பண்ணி நல்ல முடிவு எடுக்கலாம், எல்லாத்துக்கும் சாதகமா. ஆனா அந்த 2-3 மாசத்துக்கு அசோசியேஷன் ஓரியன்டா தமிழ்நாட்டுல எந்த ஆக்டிவிட்டி பண்ணாதீங்க, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் இதை வந்து நீங்க கையில எடுத்துக்கலாம், கூட சேர்ந்து பயணிக்கலாம். உங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்க தான் வந்து 40 வருஷமா இருந்தோம் பண்ண, தாராளமா நீங்க இன்னொரு அசோசியேஷன் கிரியேட் பண்ணலாம். அது எந்த விதத்துல நம்மளையும் பாதிக்க போறது இல்ல, நீங்க பண்ணக்கூடிய அசோசியேஷன் நம்மளையும் பாதிக்க போறது இல்ல. நீங்களும் நல்லது பண்ணுங்க, நாமளும் நல்லது பண்றோம், அதோட முடிச்சுக்கலாம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா கோபமா இருந்தீங்கன்னா கோபமா இருந்தீங்கன்னா அந்த மாதிரி முடிவு எடுங்க. நீங்க ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க, யாரை கைது பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு பிரைவேட் தான். இல்ல அவர் தலைவர் ஒயிட் ஷர்ட் பேசுறாரு, தலைவர் நீங்க பேசுங்க. அவர் ரொம்ப நேரமா பேச ட்ரை பண்ணுங்க, அவர் பேச சொல்லுங்க. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. தலைவர் நானா கிடையாது. இல்ல நான் வந்து ஒரு 40 இயர்ஸ் பிளேயர் சொல்லி போயிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து இவங்க போன ஜம்மு தப்பு தான். நான் எதுக்கு வந்துட்டேன் அப்படின்னா கொஸ்டினியாக நான் வந்திருக்கேன். என்ன ரீசன்னா நம்மலாம் வந்து ஆல்மோஸ்ட் அது பிடிச்சபடியா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்தோம். நான் கால் பண்ணி ஃபஸ்ட்டு கேட்டு தர மாட்டேனேன், இவர் சிவா எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு ஃபோன் கேட்டேன், எல்லாத்தையும் பேசுறதுக்கு வெயிட் பண்ணுங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இங்கே போனது வந்து நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக நானும் கொஸ்டினியாக வந்திருக்கேன். இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ பண்ணதை தப்பு தான். இப்போ வந்து போஸ்டிங் போகிறப்ப வந்து இது போஸ்டிங் சொன்னார்ல, இப்போ இந்த 3 மாதம் வேணாம், இப்படியே கலந்து பேசி யாரா என்ன பொறுத்தவரைக்கும் இப்படி முடிவு பண்ணலாம் சொல்கிறேன். இல்லை அண்ணன் ஒரு ஆள் சொன்னார், இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் வேணாம்னு சொன்னார்ல, அது தப்பு தான். அந்த ரீசன் அப்படின்னா இப்போ மீட்டிங் வந்து எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா எல்லாரும் கலந்து ஒரு முடிவு எடுத்து இப்போ எல்லாமே மாவட்டத்தில் அப்படின்னா எல்லாமே வந்து ஒவ்வொரு ஃபெமிலியர் ஓகேங்களா, அவர் குருவி செஞ்சு எல்லாமே நம்ம கை காசு போட்டு தான் வந்து நம்ம செலவு பண்ணுறோம். யாரும் வந்து இப்போ வந்து நமக்கு பண்ணுறாங்க, நாங்கள் செலவு பண்ணுறோம், அண்ணன் செலவு பண்ணுறாரு. இந்தியா கப்புக்கு நான் போன கால் பண்ணி நான் ஒழிச்சு தரேன் போனாங்க. ஸோ அது மாதிரி வந்து இங்கே வந்து சண்டை போட வேணாம், யாருமே வந்து பேசுவோம், பேசிட்டு செயல்படுறவங்க பொறுப்பு வைக்கணும்னு சொல்லி செயல்படுறவங்க பொறுப்பு வைக்கணும்னு சொன்னாங்க. செயல்பட்டவங்க யாரு அதான் கேட்க, அந்த விஷயம் ஆன்சர் பண்ணா போதும். செயல்பட்டவங்க யாரு நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அசோசியேஷன் ஆரம்பிக்கலாம், இது வந்து 1 வருஷமா இல்லை, 2-3 வருஷமா பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அவர் வந்து அப்படின்னா பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. நம்ம வந்து அதுதான் அப்போ உண்மையாலுமே இந்த மாதிரி திங்கிங்கே இல்லை. ஆக்சுவலாக பிரசாத்தே நம்ம ஒரு 2 மாதம் முன்னாடி சொல்லியிருந்தோம், ஆனால் நம்மளாம் பண்ணலாங்க தாராளமாக பண்ணாத பிரசாத்துன்னு சொன்னேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிரசாத் என்னன்னு தெரியல விட்டுட்டா அப்படி. அப்புறம் நீங்கள் டக்குன்னு அப்ரோச் பண்ணீங்களா, நான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டேன். நான் உண்மையாலுமே பின்னாடியெல்லாம் எதுவுமே போய் பார்க்கல. மாவட்டத்தை நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த கூட்டத்துல வந்து நாங்க எதிராக நின்றுக்க மாட்டோம். எங்க சார்பா நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க, அவர் கேட்ட உடனே ஓகேன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க 4 பேர் தமிழ்நாடு ஒன்னா சேர்ந்தாலும் நல்லதே நடக்கும். நம்ம எதுவுமே நம்ம வந்து அசோசியேஷன்
ஓகேங்களா? அடுத்த நிமிஷமே வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் நம்ம எஸ்பிபிஎல் போனோம், இன்னொரு மீட்டிங் போனாங்க, அவங்க வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மீடியா கூட நம்ம போனாங்க எஸ்பிபிஎல்லே அவ்வளோ கான்ஃபிளிக்ட்ங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா தமிழ்நாடு ஒன்றா சேர்க்கணும் 1000 வாட்டி படிச்சு இப்போ வர சொல்லிருக்கோம். எஸ்பிபிஎல்ல இந்த ப்ளஸ்ல வந்து பிளேயர் பின்னாடி இருக்காரு, நீங்க எப்படி சிவிலி ஆட வச்சீங்க? அதுவே உங்க மேல இப்போ டிஃபால்ட் இல்லையா? அதுவே கான்ஃபிளிக்ட் இல்லையா? ஓப்பனா நம்ம செலக்ஷன் ப்ராசஸ் வச்சாச்சு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? ஒரே நிமிஷம் கேட்கறீங்க எஸ்பிபிஎல் சிவிலி ஆட கூட நமக்கு தெரியுமா? நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க வந்து கொடுங்க. எதுக்கு செலக்ஷன் வச்சீங்க? எதுக்கு பாயிண்ட்ஸ் போனீங்க? இது வந்து அந்த மீட்டிங் கிடையாது, அந்த பேசக்கூடாது. அது வந்து பர்சனலா அப்பனா உங்க துணைத் தலைவர் எஸ்பிபிஎல் இன்வால்வ் ஆயிடக்கூடாது. உங்க துணைத் தலைவர் எவ்வளவு பேசுறாரு? வந்த துணைத் தலைவர் என்ன கேட்டாருன்னு அவங்க பதில் சொல்லுங்க. அதான் நான் துணைத் தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு நேரம் பேசுறீங்க? நான் ஏதாவது இடையில கான்ஃபிளிக்டா பேசுறேன். அவர் என்கிட்ட பேசுறாரு, நான் அவரை ரிப்ளை பண்றேன். எஸ்பிபிஎல் பத்தி கேட்கறோனே நீ கேளுங்க சார். ஆனா அததான் ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன். இந்த நேரத்துல கேட்கறாங்க. இந்த நேரம் கேட்கறாங்க. இங்க வந்து கேட்கணும் அவசியம் இல்லை. ஏன் நான் கேட்டேனே? எல்லாருமே கேட்டேனே. நான் ஓப்பனா கேட்டேனே. உங்கள்ட்ட செலக்ஷன் முன்னாடியே கேட்டேன். அண்ணா ஐயா எல்லாருமே கலவைங்க, மாவட்ட ரீதியா எப்படி ஒருங்கிணைச்சுன்னு கேட்குறேன். சென்னையில இருந்து ஒரு 14 பேர் அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ணன்கிட்ட ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே ஃபோனில் கலந்துக்கிட்டேன். அண்ணன் ஜோன் ஓரியன்டாக 2 பேர் கொடுப்போம், தமிழ்நாடே பிரிஞ்சு இருக்கும் போது சென்னை ஜோன்லேருந்து ஒரு 2 பேர் போட முடியுமா? அண்ணன் என்கிட்ட பதில் அடிச்சா அவர் மறுக்கவே முடியாது. என்ன சொன்னாருன்னா, இங்கே யார் பியூரா செலக்ஷன் பேஸில் வர்றாங்களோ அவங்களை ப்ரொமோட் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னார். ஒரே வார்த்தை, ஆனால் ரொம்ப சந்தோஷம், கரெக்டான முடியும்னு வச்சுட்டேன். வச்சவனைய செலக்ஷன் முடியுது. ப்ளஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, மைனஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. நம்ம செலக்ஷன்ற பேஸ் பணத்துக்காண்டி இங்கே நடக்கவே இல்லை. நான் அண்ணனை பணத்தை ரீதியாக நான் சொல்லவே இல்லை, திறமை ரீதியாக தான் சொல்கிறேன். அந்த செலக்ஷன்ல யார் நல்லா பண்ணிடுறாங்களோ அவங்கள உயர்த்துறது தான் நம்மளோட முதல் குறிக்கோள். இந்த பையன் அஜித்ன்ற பையன் திருவாரூர் மாவட்டம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு தெரியல. இந்த பையன் +25 இருந்தாரு. செலக்ஷன் பேஸும் ப்ராப்பரா லைவ்ல தான் போச்சு. சிவலியை -5ல போனாரு, ஒரு சுமாரான பவுலர் அடிக்க முடியலன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. நான் வந்து இங்கே சிவலியை மட்டப்படுத்தியோ அண்ணனை மட்டப்படுத்தியோ இல்லை தம்பியை உயர்வுபடுத்தியோ நான் இங்கே பேசுறதுக்காண்டி சொல்லலை. இங்கேயே ஒழுக்கமா நடக்கல. 2 மேட்சுக்கு அப்புறம் சிவலியை பிளேயிங் லெவலில் ஆட வச்சாங்க. இவன் ஓப்பனா சொல்லணும்னா, நான் அங்கே கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கிறதுனால தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மாயவரம் இந்த சர்க்கிள் எல்லாத்தையும் நான் எல்லாரும் கூட டச்சிலே இருப்பேன். இந்த அசோசியேஷன் ஓரியன்டா பேசினது. அவன் என்கிட்ட போன் அடிச்சு கேட்டான், அண்ணா இங்க எங்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவா நீங்க இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்களான்னு கேட்டான். அவன் மைனஸ்ல போன பிளேயர் ஆட வைக்கிறாங்கன்னா, நான் +25ல இருக்கேன், நான் ஆட வைக்கல, எனக்கு அண்டி ரைட்ஸே இல்லைன்னா இது யாரு கேட்பான்னு கேட்டான். இப்போ என்னோட ஒரு சீனியர், எனக்கு முன்னாடி இருக்காரா எனக்கு அப்புறம் இருக்காரான்னு தெரியல, இவர் கிரிக்கெட்ல இருக்காரு. நீங்க பதில் சொல்லணும்னு இது எதுக்கு சொல்றேன்னா, மாநிலத்தை கவர் பண்ணாதனால தான் இந்த ஆர்கியூமெண்டே போகுது. நீங்க தமிழ்நாட்டை கவர் பண்ணியிருந்தீங்கன்னா ஏன் என்கிட்ட கேட்க போறேன்? நேரம் உங்கள்கிட்ட கேட்டிருப்பானே. அதுதான் சொல்றேன். நான் உங்களுக்கு நேரம் பேசவே இல்லைண்ணா. இதுக்கு தான் சொல்றது, மாவட்டத்தை ஒருங்கிணைத்து பண்ணிட்டீங்கன்னா நல்லா பேசுறேன். சரி, செலக்ஷன் பேஜ் எப்படி எடுத்தீங்க? செலக்ஷன் எப்படி எடுத்தீங்க? செலக்ஷன் பேஜ் எந்த ரன் எப்படி வச்சு எடுத்தீங்க நீங்க? எங்கே கொடுத்தீங்க எனக்கு? ஆனால் 27 ரன் அடிச்சோமா? 4 பேர் இருந்தாங்களா? ஆனா என்ன 4 பேர் இருந்தாங்களா? 27 ஆனா அதான் இப்ப கேட்கறவங்க சொல்லுங்க. ஆனா நீ என்ன இப்ப சொல்லுங்க. ஆனா நீ எஸ்பிபில எடுத்துக்கு அப்புறம் தான் வந்தோம். ஆனா இப்ப சொல்லிட்டா முடிஞ்சிருமே. என்ன மாட்டேன்னா, இதுல இருக்க ஆளு இதுலயே வெளிப்பட தன்மை இல்ல, அதுல இருக்க ஆளு இதுல இருக்குன்றத எல்லாமே ஆதரவு பண்றாங்க. இத பேசி அத பேசிக்கலாம். இத பேசி உங்களுக்கு எது சம்பந்தம்? எனக்கு ரிசல்ட் இத பேசி முடியல. ஒரே ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். ஒண்ணே ஒண்ணு ஃபைனலா கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஒண்ணே சொல்றேன், இவ்வளவு நேரம் பொறுப்பை பத்தி எல்லாம் கேட்டீங்கல்ல, இப்போ பொறுப்போட இம்பாக்ட் தெரியுதா? பொறுப்போட இம்பாக்ட் உங்களுக்கு புரியுதா? தமிழ்நாட்டுல கலந்துக்காம பண்ணதோட பிரச்சனை என்னன்னு சொல்ல புரியுதா? இதை தான் நான் சொல்ல வரேன். அண்ணா அவனை ஆட வைக்கலன்றதை நான் சொல்ல வரேன். கேள்வி வருது.
சார் யார் நீங்க ஐஎஸ்பி தான் கேக்குறீங்க. ஏன் சார் 9 பேருக்கு எதுக்கு ஒருத்தர் கூட ஏன் சார் கேட்கல? யார் கேள்வி கேட்டீங்க? நீங்க கேட்ட 40 வருஷம் நீங்க ஏன் அதாவது என்ன சொல்றா ஒருத்தர் கூட எடுக்காத ஒரு டீமுக்கு வந்து இவ்வளவு தூரம் பேசுறீங்க. நாம வந்து அதே மாதிரி வருஷத்துக்கு 40 மேட்ச் கொடுக்கறதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம பசங்களை 40 டோர்னமெண்ட் கூட்டிட்டு போறதுக்கு பேசிட்டு இருக்கோம். அவன் அவ்வளவு தூரம் செலவு பண்ணி 30,000 நபர் யார் வேணாலும் போலாம். ஓகேங்களா? அதுல கிடையவே கிடையாது. ஆனா இது ஒரே நிமிஷம் சொல்றேன்னா இது வந்து அதுனா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால இந்த நீ நடத்துறதுல வந்துட்டா நமக்கு ஒரு 43 டோர்னமெண்ட் பெரிய பெரிய டோர்னமெண்ட் வந்ததுன்னா நடக்குது. அதுக்கு வந்துட்டு நம்ம தமிழ்நாடு மூலமா நம்ம மூலமா போறது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல இதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா விட்டுறலாம். ஓகேங்களா? அதுல வந்துட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு போயிடலாம். மீன் டைம் நம்ம என்ன பண்ணோமோ அதை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் சிம்பிள். இப்போ அண்ணன் சொன்னார்ல 2-3 மாதம் பார்ப்போம், இல்லாட்டி நீங்கள் தனியாக ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணி நான் இருக்கிறத வச்சுக்குவேன். சார் என்ன காரணம் கேட்டீங்கன்னா என்ன காரணம் சொல்றேன் காரணம் என்ன காரணத்துல அந்த வார்த்தை சொல்றேன்னா வந்ததுல நான் நிறைய விஷயம் சொல்லிட்டேன். இதை சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை கூட பேச ஆரம்பிக்கவே இல்லை. இதை வந்து ஏன் பண்ணீங்க எந்த விஷயங்களை செஞ்சிருக்கிறேன் உங்களை எல்லாம் அறிமுகங்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு எடுத்து உங்களை கூப்பிட்டு இருக்கிறேன். நீங்க பேசுற கருத்தை மதிக்கிறேன் எல்லாமே சொல்லிதான் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறேன். வேண்டாம் பேச ஒரே நிமிஷம் உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் பேசவே இல்லை. ஓப்பனா தான் நீங்க பேசுறீங்க என்ன அவர் என்ன மாதிரி நீங்க பேசுறீங்கன்னா சீனியர் என்னென்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியுங்க. நீங்க எப்படி இங்க முன்னாடி எதாச்சையா போய் ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ண முடியுமோ அது ஒரு கதையா நீ எப்படி சொன்னீங்களோ நமக்குள்ள என்ன நடந்துச்சுன்ற கதையை மக்கள் புரிஞ்சுக்கணும்ன்றதா சொல்ல வரும். நான் கேட்குறேன். ஒரு 6 மாசம் இருக்கும். 6 மாசத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியா இருங்க. இதை முடிச்சுட்டு பேசிக்கலாம் சொல்ல வர்றாங்க. அமைதியா இருக்கு. முன்னாடி நான் இந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணலாம் ஐடியா எனக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் பிரசாந்த்கிட்ட ஃபோன் பண்ணி நான் கேட்டேன் இது மாதிரி இருக்கு நம்ம பிளேயர்ஸ் நிறைய பேர் இது பண்ணாமல் இருக்காங்க. போனால் வெளியில் போனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்கு வேணுங்களும் சரி அவங்களோட கேமை வந்து வெளியில் கொண்டு போய் காட்டுறதுக்கும் சரியான பிளாட்ஃபார்மாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் அது இல்லை. ஏன்னா நான் டிஎன்சி ஆடிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியும் அந்த ஃபார்மேட் எப்படி இருக்குது. அதனால தான் பிளேயர்ஸ் அவ்வளோ தூரம் போக முடியும். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் நார்த்தில் 70 நான் பேசுகிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வெல்ஃபேர் அசோசியேஷன்லேயும் நான் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. எஸ்டிஐடிலையும் நான் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது எனக்கு நான் ரியாஸுக்கு ஃபோன் அடிக்கிறேன். ரியாஸ் எனக்கிட்ட யார் இதை சொல்கிறாங்கன்னா 70 சொல்கிறாங்க. ஆல்ரெடி இது மாதிரி பேசிட்டு பண்ணியாட்லேருந்து அப்படின்னு சொல்லும்போது யாரும் கேட்கும்போது ரியாஸ் சொன்னாங்க. நான் ரியாஸுக்கு ஃபோன் பண்ணுறேன். ரியாஸ் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லையா? அப்புறம் எப்படி அவன் ரியாஸ் ஓபன் செக்யூரிட்டி யாரும் மறைக்கவே இல்லை. நாங்க சீனியர்னு பார்த்துட்டு தான் நாங்க ரியாஸ்க்கு கால் பண்ண அவசியமே இல்லை. ரியாஸ்க்கு நாங்களே கால் பண்ணோம். ஏன்னா நல்லது நடக்கணும்ன்றதுனால நாங்களே வாண்டடா ரியாஸ் கால் பண்ணோம். ரியாஸ் கால் பண்ணேன்னு சொன்னாங்களா? என்கிட்ட நான் அந்த நம்பர் இந்த 2 நம்பர் இருக்கு. ஓகேங்களா? நான் கேட்டேன் இந்த மாதிரி ஆல்ரெடி பேசிக்கலாம். நான் ரியாஸ் கேட்கும்போது அண்ணன் நீங்க இந்த மாதிரி ஃபோன் பண்ணீங்களா இங்க நீ கேட்டியா அந்த ஃபோன்ல? ஆமா ரியாஸ் இது மாதிரி நான் பேசியிருக்கேன். எனக்கு தெரியாது நீங்களும் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்கவா என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். வரிசையா ஏட்டு எல்லாமே சொன்னேன். ஆனா நீ அப்பவும் போன்ல தாரிகளை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இருந்தேன்னா எனக்கு தனியா தான் நான் தாரிக்கேன். இன்னும் ஓப்பனா சொல்லலாம். இதுல போட்டிருக்க பாதி பிளான்ஸ் நாங்க போன்ல டிஸ்கஸ் பண்ண பிளான் 6 மாசம் முடியறேன். நான் சொல்லிடுறேன். எடுத்தாச்சு லைன்ல 2 பேரும். இப்போ இவங்க கேட்குறாங்க எல்லா பிளானுமே நான் சொல்றேன். இந்த மாதிரி கான்ஃபிளிக் அடிக்கல வெல்ஃபேர் அசோசியேஷன் போனீங்கன்னா 2 நேம் வரும்.